ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நம்ம ஒரு எம்சிக்யூ கேள்வி பார்ப்போம். ஏற்கனவே 3 எம்சிக்யூ கேள்வி பார்த்துருக்கிறோம். அதோடைய தியரியும் ஃபுல்லாக விளங்கப்படுத்திருக்கிறோம்னா அப்போ செக் பண்ணி பாருங்க எல்லாரும். சரியா? ஓகே. இன்றைக்கு நம்ம பார்ப்போம் இந்த 8வது கேள்வியை பார்ப்போம். சரியா? இது ஒரு தொண்டமானார் பேப்பரில் வந்திருந்த கேள்வி. சரியானே? என்னென்னு சொன்னால், மூலகம் ஒன்று அத்தியாவசியமான போஷணை பொருளாக கருதப்பட முடியாது. இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க தாவர போஷணை, உங்களோட யூனிட் 4ல இந்த தாவர போஷணை சம்பந்தமா எல்லாம் கம்ப்ளீட்டா படிச்சிருப்பீங்க. அப்ப தாவர போஷணை எடுத்தீங்கன்னு சொன்னால், கட்டாயம் ஒரு தாவரம் வளரணும்னு சொன்னால் அதனுடைய என்ன அனுசேப செயற்பாடுகளாக இருக்கட்டும், அதனுடைய வளர்ச்சி மற்ற எல்லா விடயத்துக்கும் போஷணை மூலகங்கள் கட்டாயம் தேவைப்படும். இந்த போஷணை மூலகங்களை போஷணை கூறுகள் என்றும் சொல்லுவாங்க. சரியா? போஷணை மூலகங்களை போஷணை கூறுகள் என்றும் சொல்லுவாங்க. சரியா? இப்ப இந்த போஷணை கூறுகளுக்கு தானே இந்த போஷணை கூறுகளை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். பாருங்க இங்க. தாவர வளர்ச்சிக்கு தேவையான மூலகங்களை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் அத்தியாவசியமான மூலகம், இரண்டாவது அனுகுணமான மூலகம் அல்லது அத்தியாவசியமற்ற மூலகம் சொல்லுவோம், உதவு போஷணை மூலகங்கள் என்றும் சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு கேள்வி வார நேரம் வெவ்வேறு சொற்கள் எக்ஸாம்பிள் பயன்படுத்துவாங்க. சரிதானே? அதுக்கேற்ற மாதிரி இங்க விட்டு எழுத பழகணும். அப்ப இந்த தாவர போஷணை மூலகங்களை அல்லது தாவர போஷணை கூறுகளை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று அத்தியாவசியமான மூலகங்கள், இரண்டாவது அனுகூலமான மூலகங்கள் அல்லது அத்தியாவசியமற்ற மூலகங்கள் அல்லது உதவு போஷணை மூலகங்கள்னு சொல்லுவோம். இதுல அத்தியாவசியமான மூலகம் என்ன பத்தி பார்ப்போம். அதான் உங்களுக்கு கேள்வி அதான். பாருங்க, தாவரத்தின் வாழ்க்கை வட்டத்தை பூரணப்படுத்த அத்தியாவசியமானதும் வேறு மூலகங்களால் ஆற்ற முடியாத தனித்துவமான தொழில்களை ஆற்றக்கூடியதும் தாவரத்தின் அனுசேப தொழிற்பாடுகளுடன் நேரடியாக தொடர்படுவதான மூலகங்கள் அத்தியாவசியமான மூலகங்கள் எனப்படும். அப்ப இந்த வரைவிலக்கணத்துல தரப்பட்டிருக்கக்கூடிய 3 விடயங்களும் தான் இந்த அத்தியாவசியமான மூலகங்களுடைய தனித்துவமான இயல்புகள் என்று சொல்லுவோம். சரியான? இந்த 3 விடயங்களை வச்சுதான் இந்த டெஃபினிஷன் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். சரியா? இப்ப 2வது பாயிண்ட பாருங்க. இதை பார்த்து அவங்களுக்கு விளங்கும். ஏன்னா, யாதேனும் ஒரு மூலகம் அத்தியாவசியமான மூலகம் என பெயரிடப்படுவதற்கு அது 3 தகமைகளை கொண்டிருக்க வேண்டும். இந்த தாவர போஷணை கூறுகளை ரெண்டா பிரிக்கலாம் என்று பார்த்தோம் தானே. ஒன்று அத்தியாவசியமான மூலகங்கள், இரண்டாவது அனுகூலமான மூலகங்கள் அல்லது அத்தியாவசியமற்ற மூலகங்கள். ஒரு மூலகம் அத்தியாவசியமான மூலகமா இருக்கணும் என்றால் அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. அந்த நிபந்தனைகள் இருந்தால் தான் அது அத்தியாவசியமான மூலகம் என்று சொல்லி வகைப்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது அத்தியாவசியமற்ற மூலகத்துல வரும். சரியா? அப்ப இந்த அத்தியாவசியமான மூலகம் என்றா அது 3 பிரதான இயல்புகளை கொண்டிருக்கணும். ஒரு மூலகத்தை நம்ம இது அத்தியாவசியமான மூலகம் என்று சொல்லணும் என்றா அது 3 பிரதானமான இயல்புகளை கொண்டிருக்கணும். முதல்ல பாருங்க, அத்தியாவசியமான மூலகம் இல்லாத நிலையில் தாவரம் ஒன்று வளர்ச்சி அடைந்து அதன் வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்ய முடியாதிருத்தல். அதாவது இந்த குறிப்பிட்ட அத்தியாவசியமான மூலகம் இருந்தா மட்டும்தான் அந்த தாவரம் கம்ப்ளீட்டா வளர்ந்து அதனுடைய வாழ்க்கை வட்டத்தை சரியாக பூர்த்தி செய்யும். இந்த மூலகத்துல ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த தாவரம் இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது அதனுடைய வாழ்க்கை வட்டத்தை சரியாக பூரணப்படுத்த இயலாம இருக்கு. சரியா? இதை பத்தி நம்ம இன்னொரு கேள்வி இருக்கு, அதுல பத்தி படிப்போம். சரி, அந்த போஷணை குறைபாடு ஏற்பட்டா என்னென்ன அறிகுறிகள் வரும்னு சொல்லி. சரியா? ஆகவே முதலாவது விஷயம், ஒரு மூலகம் அத்தியாவசியமான மூலமா கருதப்படும் சொன்னா முதலாவது விஷயம், அந்த மூலகம் இல்லை என்று சொன்னால் தாவரம் அதோட வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்ய இயலாம இருக்கணும். அந்த அளவுக்கு மிக முக்கியமாக அந்த குறிப்பிட்ட மூலகம் தேவைப்படும். 2வது நியதி பாருங்க, அத்தியாவசியமான மூலகத்தினால் செய்யும் தொழிலை வேறு மூலகங்களால் செய்ய முடியாது இருத்தல். அதாவது அத்தியாவசியமான மூலகமானது தனித்துவமாக இருக்க வேண்டும், அத்தோடு வேறு மூலகம் ஒன்றினால் பிரதியீடு செய்ய முடியாத ஒன்றாக இருக்கணும். என்னன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட அத்தியாவசியமான மூலகம் எப்படி இருக்குமெண்டா அது அதுக்குன்னு சொல்லி தனித்துவமான தொழிலை செய்யணும். அந்த மூலகத்தால செய்யக்கூடிய தொழில் வேறொரு மூலகத்தால செய்ய இயலாம இருக்கணும். அப்ப அந்த குறிப்பிட்ட தொழில இந்த மூலகம் மட்டும் தான் செய்யும். அந்த குறிப்பிட்ட தொழில இந்த மூலகம் மட்டும்தான் செய்யும். அப்ப இது 2வது நிபந்தனை. 3வது பாருங்க, அம்மூலகம் தாவரத்தின் அனுசேப தொழிற்பாடுகளுடன் நேரடியாக தொடர்படுவதாக இருக்கணும். அப்ப அனுசேப தொழிற்பாடுன்னு சொல்ற நேரம் தாவரங்களில் நடக்கக்கூடிய போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளித்தொகுப்பு, அதே மாதிரி சுவாசம், ஆவியர்ப்பு, இப்படியான நிறைய உயிர் ரசாயன செயற்பாடுகளை நம்ம அனுசேப தொழிற்பாடுகள்னு சொல்லுவோம். அப்ப இந்த அனுசேப தொழிற்பாடுகளோட நேரடியான தொடர்பு அந்த மூலகம் என்ன செஞ்சிருக்கணும், கொண்டிருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப பொட்டாசியம் அயன் எடுத்தீங்கன்னு சொன்னால், K+ எடுத்தீங்கன்னு சொன்னால் அது தாவரத்தினுடைய வெவ்வேறு தொழிற்பாடுகள் கட்டாயம் தேவைப்படும். சரியா? அப்ப ஆவியர்ப்பு நடக்கணும்னு சொன்னால் தேவைப்படும். சரி, இப்படி நிறைய பிரசாரம் நமக்கு இப்படியா நிறைய தேவைப்படும். சரி, அதை பத்தி பின்னால படிப்போம். சரியோ? ஆகவே இந்த 3 நிபந்தனைகளும் தான் ஒரு மூலகம் அத்தியாவசியமான மூலமா இல்லையான்றதை தீர்மானிக்கக்கூடியது.
அப்ப இதுல இந்த 3 இயல்புகளும் காணப்பட்டால் அவர் அத்தியாவசியமான மூலகம் என்று நம்ம சொல்லுவோம். அப்ப பாருங்க என்ன, முதலாவது அந்த மூலகம் இல்லாம தாவரம் அதனுடைய வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்ய இயலாம இருக்கணும். ரெண்டாவது, அந்த குறிப்பிட்ட மூலகத்தால செய்யக்கூடிய தொழில வேறொரு மூலகம் செய்யக்கூடாது, மற்ற மூலகத்தால செய்யலாம் இருக்கணும். மூணாவது விஷயம், அந்த குறிப்பிட்ட மூலகம் தாவரத்தினுடைய அனுசேப தொழிற்பாளரோட நேரடியான தொடர்பை கொண்டிருக்கணும். இந்த 3 நியதிகளையும் பூர்த்தி செய்யமாக இருந்தால் அந்த மூலகத்தை நம்ம சொல்லுவோம் அத்தியாவசிய மூலம் என்று சொல்லுவோம், அத்தியாவசியமான மூலம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த டெஃபினிஷன்ல பாருங்க, இந்த 3 விஷயத்தை நம்ம ஹஜரிப்போம். என்ன, தாவரத்தின் வாழ்க்கை வட்டத்தை பூரணப்படுத்த அத்தியாவசியமானது. ஏன்னா அப்ப தாவரத்துல வாழ்க்கை வட்டத்தை பூரணப்படுத்த தேவைப்படாது. அடுத்த பாருங்க, வேறு மூலகங்களால் ஆற்ற முடியாத தனித்துவமான தொழில்களை ஆற்றக்கூடியது. வேறு மூலகங்களால் செய்ய முடியாத தனித்துவமான தொழிலை இவர் செய்வார். அதே மாதிரி தாவரத்தினுடைய அனுசேப தொழிற்பாளரோட நேரடியாக தொடர்புபடுவதற்கான மூலகத்தை நம்ம அத்தியாவசியமான மூலம் என்று சொல்லுவோம். ஏன்னா அப்ப இந்த 3 நியதிகளும் இந்த வரைவிலக்கணத்துல வருது. சரியா? அப்ப இதை கட்டாயம் ஞாபகத்தை வச்சுக்கொள்ளும். அதுக்கு மேல இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். பாருங்க, அத்தியாவசியமான மூலகங்களை 2 விதமாக 2 நிபந்தனைகளுக்கு அமைவாக பிரிக்கலாம். அத்தியாவசியமான மூலகங்களை 2 நிபந்தனைகளுக்கு அமைவாக பிரிக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னால், தாவரத்தினால் போசனை கூறுகள் அகத்துறிஞ்சப்படும் அளவு, அதே மாதிரி அகத்துறிஞ்சும் ஊடகம், தாவரம் எவ்வளவு போசனையை பெறுது, எங்க இருந்து பெறுது, இந்த 2ஐயும் வச்சு நம்ம 2ஆ பிரிக்கலாம் இந்த அத்தியாவசியமான மூலகத்தை. எப்படி? முதலாவது மாமூலகங்கள், இரண்டாவது நுண்மூலகங்கள். மாமூலகங்கள் என்றது மாபோசனை கூறுகள் என்று சொல்லுவோம், நுண்மூலகம் என்றால் நுண்போசனை கூறுகள் என்று சொல்லுவோம். சரியா? ரைட். ரெண்டாவது நிபந்தனை பாருங்க, நிபந்தனை என்ன சொல்றது, நியதி. ஏன்னா அத்தியாவசியமான மூலகத்தை வகைப்படுத்துறதுக்கான 2வது நியதி என்றால், போசனை கூறுகள் தாவரத்தில் காட்டும் அசைவு. தாவரத்துக்குள்ள போசனை கூறுகள், இந்த போசனை மூலகங்கள் அசைவை காட்டும். அந்த அசைவை வச்சு நம்ம 2ஆ பிரிக்கலாம். முதலாவது அசை மூலகங்கள், இரண்டாவது அசையாத மூலகங்கள். அசை மூலகங்களை பெயரும் மூலகங்கள், இடம்பெயர் மூலகங்கள்னு சொல்லுவாங்க. அசையாத மூலகங்களை பெயரா மூலகங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ ஒத்தகத்தை சொற்கள் உங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அப்ப அவரை எப்படி சுத்தி கேள்வி கேட்டாலும் நீங்க விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். சரியா? அப்ப இந்த அத்தியாவசியமான மூலகங்களை 2 நியமங்களின் அடிப்படையில் வகைப்படுத்துறாங்க. ஒன்று அந்த தாவர போசனை கூறுகள் எவ்வளவு போசனையை அந்த தாவர போசனை கூறுகள் எவ்வளவு அகத்துறிஞ்சப்படுது, எங்க இருந்து அகத்துறிஞ்சப்படுது. 2வது விஷயம், அந்த குறிப்பிட்ட போசனை கூறு தாவரத்தில் காட்டக்கூடிய அசைவு, இதுக்கேற்ற மாதிரி வகைப்படுத்துறாங்க. சரியா? அப்ப இதுல போசனை கூறுகள் அகத்துறிஞ்சப்படக்கூடிய அளவு, அதே மாதிரி அகத்துறிஞ்ச இடத்துக்கு ஏற்ற மாதிரி 2ஆ பிரிக்கிறாங்க, மாமூலகங்கள், நுண்மூலகங்கள். அடுத்து போசனை கூறுகள் தாவரத்தில் காட்டக்கூடிய அசைவுக்கு ஏற்ப 2ஆ பிரிக்கிறாங்க, அசையக்கூடிய மூலகங்கள், அசையாத மூலகங்கள்னு சொல்லி. சரி, அந்த அசை மூலகங்கள், அசையா மூலகத்தை பத்தி நம்ம பின்னால் படிப்போம். இதை பத்தியும் ஒரு கேள்வி இருக்குது, அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ஓகே. இப்ப இந்த விஷயத்தை கவனிங்க எல்லாரும். இது கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த சார்ட் கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ரைட். பாருங்க, தாவரத்தினால் போசனை கூறுகள் அகத்துறிஞ்சப்படும் அளவிற்கு ஏற்பவும் அகத்துறிஞ்ச மூலகத்திற்கு ஏற்பவும் வகைப்படுத்துறது நம்ம 2ஆ பிரிக்கலாம் என்று பார்த்தோம். மாபோசனை மூலகங்கள், நுண்போசனை மூலகங்கள். இதில் பாத்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக நமக்கு அத்தியாவசியமான போசனை மூலகங்கள் 17 இருக்கு. அத்தியாவசியமான போசனை மூலகங்கள் 17 இருக்கு. உங்களுக்கு சில நேரங்களில் 16 தந்திருப்பாங்க. இப்ப நிக்கல் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கு, அதை சேர்த்தா 17. அப்படி இருந்தாலும் மாத்திக்கொள்ளுங்க. இப்ப அத்தியாவசியமான போசனை மூலகங்கள் 17 இருக்கு. சரியா? இந்த அத்தியாவசியமான போசனை மூலகங்களை 2ஆ பிரிக்கிறாங்க, மாபோசனை மூலகங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் நுண்போசனை மூலகங்கள். அப்ப மாபோசனை மூலகங்கள் 9 இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களா? மாபோசனை மூலகங்கள் 9, நுண்போசனை மூலகங்கள் 8, 2ஐயும் சேர்த்து நமக்கு 17 அத்தியாவசியமான மூலகங்கள் மொத்தமா வருது. இந்த மாபோசனை மூலகங்கள் 9 2ஆ பிரிக்கிறாங்க, வளி, நீர்ல இருந்து பெற்றுக்கொள்ளுது. அப்ப இந்த வளி, நீர், அதே மாதிரி மண், இந்த 3 இடங்கள்ல இருந்து பெற்றுக்கொள்ளுது. சோ இந்த 3 இடங்களும் அந்த தாவர போசனை கூறுகள் அகத்துறிஞ்சப்படக்கூடிய ஊடகங்கள். ஏன்னா எந்த இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுதோ அதுதான் அந்த ஊடகம் என்று சொல்லாலும் குறிப்பிடுறாங்க. ஆகவே வளி, நீர், வளி, அதே மாதிரி நீர், இதுல இருந்தும் சில மூலகங்கள் பெறப்படுது, மண்ணில் இருந்தும் சில மூலகங்கள் பெறப்படுது. அப்ப வளி, நீர் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிஜன், அதே மாதிரி கார்பன், ஹைட்ரஜன். அப்ப இந்த 3 மூலகங்களும் வளி, அதே மாதிரி நீர்ல இருந்து அகத்துறிஞ்சப்படுது. அதே மாதிரி மண்ணில இருந்து போசனை மூலகங்கள் அகத்துறிஞ்சப்பட அதை 2ஆ பிரிக்கிறாங்க. மண்ணிலிருந்து அகத்துறிஞ்சப்படக்கூடிய போசனை கூறுகள் 2ஆ பிரிக்கிறாங்க, முதன்மையான மூலகங்கள், துணியான மூலகங்கள். கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமா? முதன்மையான மூலகங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் துணியான மூலகங்கள். அப்ப முதன்மையான மூலகங்கள் என்ன சொல்லக்குள்ள நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். அப்ப NPK சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இது 3ம் முதன்மையான மூலகங்கள். மண்ணிலிருந்து பெறக்கூடிய துணியான மூலகங்கள் சொல்லக்குள்ள கால்சியம், மெக்னீசியம், கந்தகம். கால்சியம், மெக்னீசியம், கந்தகம். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மகாபோசனை மூலகங்களை 2ஆ பிரிக்கிறோம். அதாவது அது அந்த போசனை மூலங்கள் எந்த ஊடகத்திலிருந்து பெறப்படுது என்றதை வச்சு 2ஆ பிரிக்கிறோம். வளி, நீர்ல இருந்து பெறக்கூடியவை, மண்ணிலிருந்து பெறக்கூடியவை. அப்ப மண்ணிலிருந்து பெறக்கூடிய போசனை கூறுகளை 2ஆ பிரிக்கிறோம், முதன்மையான மூலகங்கள், துணியான மூலகங்கள். ஏன்னா அதே மாதிரி நுண்போசனை மூலகங்கள் 8 இருக்குது. அப்ப இந்த நுண்போசனை மூலகங்கள் எல்லாம் பொதுவாக மண்ணிலிருந்து தான் பெறப்படும். இந்த நுண்போசனை மூலகங்கள் எல்லாம் மண்ணிலிருந்து தான் பெறப்படும். இரும்பு, செம்பு, நாகம், ஏன்னா மாங்கனீஸ், மொலிப்டினம், குளோரின், போரன், நிக்கல். ஏன்னா இந்த நிக்கல் இறுதியாக சேர்க்கப்பட்ட மூலகம்.
ஸோ அப்போ இந்த 8 மூலகங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நுண்போசனை மூலகத்தில் வரும். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த விஷயம் வந்து பாருங்க பாப்போம், இந்த தாவரங்களுக்கு வந்து அதிக அளவு தேவைப்படக்கூடிய மூலகத்தை தான் நம்ம மாபோசனை மூலகம்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட உலர் நிறையில, தாவரத்தினுடைய உலர் நிறையில 0.1% விட அதிகமாக தேவைப்படும். சரியா, இந்த மாபோசனை மூலகங்களை ரெண்டா பிரிக்கிறாங்க. முதல் நிலை போசனை மூலகங்கள், துணை போசனை மூலகங்கள். அப்ப இந்த முதல்நிலை போசனை கூறுகள் அது அடிப்படை போசனை கூறுகள்னு சொல்லுவோம். துணை போசனை கூறுகள் இடைநிலை போசனை கூறுகள்னு சொல்லுவோம். அப்ப இந்த அடிப்படை போசனை கூறுகள்னு சொன்னா NPK, நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம். துணை போசனை கூறுகள்னு சொல்ற நேரம் கால்சியம் மெக்னீசியம் கந்தகம் அமைச்சுக்கணும். சரியா, அடுத்து வந்து இந்த ஒப்பீட்டு அளவில் குறைந்த அளவில் தேவைப்படக்கூடிய மூலகங்கள் நம்ம நுண்போசனை மூலகங்கள் சொல்லுவோம். இது தாவரத்தின் உலர் நிறையில 0.1% விட குறைவாக தேவைப்படக்கூடியவை. அதே மாதிரி பாருங்க பாப்போம், எனினும் தாவரத்தின் நிலவகைக்கு இந்த 2 வகை மூலகங்களின் அது முக்கியத்துவம் சமமானது. அதாவது அத்தியாவசியம் இந்த மாபோசனை மூலகம் நுண்போசனை மூலகம் ரெண்டும் கட்டாயம் தேவை. இப்போ அதிகமாக தேவைப்படக்கூடிய போசனை மூலகங்கள் நம்ம மாபோசனைன்னு சொல்றோம், குறைவாக தேவைப்படக்கூடியதை நுண்போசனைன்னு சொல்றோம். அதுக்காக நுண்போசனை தேவையில்ல, மாபோசனை மிக முக்கியம் ஒன்று இல்லை, ரெண்டும் மிக முக்கியமாக தேவைப்படும். அதுக்காகத்தான் நம்ம அத்தியாவசியமான மூலகங்கள் கேட்டகரியில் சேர்க்கிறோம். ஏன்னா ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க, அப்போ தாவரம் ஒன்றில் அத்தியாவசியமான போசனை மூலங்கள் காணப்படும் அளவுகள். ரைட், ஒரு தாவரத்துக்குள்ள வந்து எவ்வளவு போசனை மூலங்கள் இருக்குன்றதை வச்சு பார்ப்போம் பெர்சன்டேஜ் அடிப்படையில். அப்ப ஒரு தாவரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த தாவரத்துல வந்து கார்பன் ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து 6%, நைதரசன் 1.5, பொட்டாசியம் 1%. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இந்த 3 மூலகங்களும் கிட்டத்தட்ட தாவரத்தினுடைய 96 விதமான பகுதியில் வந்து காணப்படுது. விளங்குதா, தாவரத்தினுடைய 96 விதமான பகுதியில் வந்து காணப்படுது. சரியா, ரைட், ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், பாஸ் பேப்பர்ல செக் பண்ணி பாருங்க. சரியா, அதுக்கு அடுத்த இந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் இந்த நைட்ரஜன் பொட்டாசியம் எல்லாம் வருது. சரியா, ஓகே. அடுத்து நுண்போசனை மூலகங்கள் சொல்ற நேரம் இது மிக சொற்பளவுலாம் தேவைப்படுது. அப்ப நுண்போசனை மூலகங்கள் சொல்லக்குள்ள தாவரத்துல அதிகமாக காணப்படக்கூடிய நுண்போசனை சொன்னால் ஒன்று வந்து குளோரின், அதே மாதிரி இரும்பு. சில நேரங்களும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கேட்கலாம், மற்ற கீழே வைக்கிறதெல்லாம் தேவையில்ல, இந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, நுண்போசனை கூறுகள் அதிகமாக காணப்படுறது குளோரினும் இரும்பும். அதே மாதிரி மாபோசனைகள்ல வந்து கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். ஏன்னா இதுல கார்பன் ஆக்சிஜன் வந்து சமமாக இருக்கு, கிட்டத்தட்ட 90%. அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து 6%. ஏன்னா அதுக்கு அடுத்த நைட்ரஜன், பொட்டாசியம் சொல்லி வருது. சரியா, அப்ப இதெல்லாம் ஞாபகம். இந்த தாவரத்துல மூலகங்களை காட்டக்கூடிய அசைவுக்கு ஏற்ப நம்ம வகைப்படுத்துறது பத்தி நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். சரியா, அதை பத்தி விரிவாக கதைக்க வேண்டியிருக்கு, அது இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப இந்த கேள்விக்கு வாங்க பார்ப்போம். பாருங்க கேள்வியை, மூலகம் ஒன்று அத்தியாவசியமான போசனை பொருளாக கருதப்பட முடிவது. அதாவது எதை வச்சு நம்ம ஒரு மூலகத்தை அத்தியாவசியமான போசனை மூலம்னு சொல்றோம், இதுதான் கேள்வி. அப்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? பாருங்க ஆகும், அந்த மூலகம் கிடைக்காத போது தாவரம் தனது வாழ்க்கை வட்டத்தை பூரணப்படுத்த முடியாது போகும்போது. ஏன்னா சரியானா, அந்த குறிப்பிட்ட அத்தியாவசியமான மூலம் இல்லைன்னு சொன்னால் தாவரம் தனது வாழ்க்கை வட்டத்தை பூரணப்படுத்த இயலாம இருக்கு. அப்ப கூற்று மிகச்சரியானது. பி, அந்த மூலகம் தாவர அனுசேப செயல்முறையுடன் மறைமுகமாக தொடர்புறும் போதாகும். அப்ப இது வந்து பிள்ளை ஏன் நேரடியாக தொடர்படும், தாவரத்தினுடைய அனுசேப செயற்பாட்டோட நேரடியாக அத்தியாவசியமான மூலகங்கள் தொடர்படும். ஆனா இந்த கூற்று என்ன சொல்றான், மறைமுகமாக தொடர்படும் சொல்றான். அதனால கடுங்கவனமாக இருக்கு. ஏன்னா அப்ப இந்த பி கூற்று வந்து பிழையாக இருக்கும். சிய பாருங்க, அந்த மூலகத்தின் தொழில் குறிப்பிடத்தக்கதாக அமைவதுடன் வேறு எந்த ஒரு மூலகத்தையும் அதுக்கு பதிலாக பிரதியீடு செய்ய முடியாது போதாகும். அதாவது அந்த குறிப்பிட்ட மூலம் தனக்கென்று தனித்துவமான தொழிலை செய்யும், வேற எந்த ஒரு மூலகத்தாலையுமே என்ன செய்யலாது, இதை பிரதியீடு செய்ய முடியாது. சரியோ, ரைட். அப்ப இந்த கூற்று மிகச்சரியானது. என்ன மேற்குறித்தவற்றில் சரியானது சொல்ற நேரம் ஏயும் சியும். பி கூற்று பிழை, ஏயும் சியும். ஆகவே 5வது விடு. சரியா, அப்ப இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். சரியா, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கிளாஸ்ல சந்திப்போம்.